தற்போதைய தலைவர் பணபலத்தால் பதவியை அடைந்ததாகவும் தொண்டர்களை உதாசீனப்படுத்தியதாலேயே கட்சி இந்த நிலைக்கு வந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தலைமை மாறாவிட்டால் கட்சியிலிருந்து வெளியேறுவது தொடரும். அதிமுகவில் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள் அடுத்தடுத்து விலகி தவைகவில் இணைந்து வரும் நிலையில் அம்மா வளர்த்த இயக்கமும் மீண்டும் வலுப்பெற வேண்டுமென்றால் தலைமை மாற்றம் ஒன்றே தீர்வு என முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில், யாருக்கு நீங்கள் உத்தரவிடுகிறீர்கள்? உங்கள் உத்தரவை செயல்படுத்துவது யார்? பெரும்பாலான தொண்டர்கள் வெளியேறிய நிலையில் உங்கள் உத்தரவுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? நீங்கள் கணிக்க தவறியது தவைகவை அல்ல, அதிமுக தொண்டர்களின் மனநிலையைத்தான். உங்களை இன்னொரு புரட்சி தலைவர் எம்ஜிஆராகவோ ஜெயலலிதா அம்மாவாகவோ தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படவில்லை. நீங்கள் உங்கள் பணபலத்தால் எம்எல்ஏக்களையும் பொதுக்குழு உறுப்பினர்களையும் விலைக்கு வாங்கி பொது செயலாளர் பதவியை அடைந்தீர்கள். மக்கள் மனங்களை வென்றோ தொண்டர்களின் ஆதரவை பெற்றோ தலைமை பொறுப்புக்கு வரவில்லை. கட்சி மீது இருந்த விசுவாசத்திற்கு கட்டுப்பட்டு தொண்டர்களும் இரட்டை இலை மீது இருந்த அபிமானத்தால் பொதுமக்களும் தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் நீங்கள் அந்த தொண்டர்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்தி சர்வாதிகாரி போன்று நடந்து கொண்டீர்கள். 2017 முதல் இன்று வரை உங்களால் நீக்கப்பட்டவர்களும் உங்களால் வெளியேறியவர்களும் கொண்ட பட்டியலை மீண்டும் ஒருமுறை பரிசீலித்து பார்க்க தவறிவிட்டீர்கள். தவைகா என்ற கட்சி உங்கள் பலவீனத்தால் வளர்ந்தது. உங்கள் ஆணவத்தால் அதிமுக வாக்குகள் தவைகவுக்கு சென்றன என்பதை உணர்ந்தும் தற்போதும் நீங்கள் திருந்த தயாராக இல்லை. உங்களை விட்டு விலகுபவர்களை துரோகி என்று முத்திரை குத்துகிறீர்கள். ஆனால் 2018 பாஜகவுடன் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கேசிபி தெரிவித்த கருத்துக்கு எந்தவித விளக்கமும் கேட்காமல் கே.சி. பழனிசாமியை கட்சியை விட்டு நீக்கினீர்கள். கேசிபியை மீண்டும் கட்சியில் இணைக்க பல தலைவர்கள் பலமுறை முயற்சி எடுத்தும் உங்கள் சுயநலத்தாலும் பதவி வெறியாலும் காழ்ப்புணர்ச்சியாலும் இன்று வரை அதை தவிர்த்தீர்கள். இதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணத்தை கூறி கட்சியை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டீர்கள். திமுக எதிர்ப்பு, லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத ஆட்சி, தொண்டர்களை அரவணைத்து செல்வது, சாதாரண தொண்டனுக்கும் பொறுப்புகள் வழங்குவது ஆகியவையே அதிமுகவின் பலன்கள். ஆனால் நீங்கள் லீமா ரோஸ் போன்ற வசதி படைத்தவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு தொகுதிகளை ஒதுக்கினீர்கள். நீங்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே தேர்தலில் 20 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் சீட்டு என்ற நிலையை உருவாக்கி அரசியலை வியாபாரமாக நடத்தி கொண்டு வந்தீர்கள். தொண்டர்களையும் அரவணைக்க தவறினீர்கள். உங்கள் ஆட்சியில் லஞ்சமும் ஊழலும் கொடிகட்டி பறந்தன. திமுக ஆட்சியிலும் திமுகவுடன் கூட்டணி அமைத்து கொள்ளையடித்தீர்கள். இன்று வரை தோல்விக்கான காரணத்தை நீங்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை. அதனால்தான் உங்கள் தலைமையில் அதிமுக வெற்றி பெறாது என்று அனைவரும் உணர்ந்துவிட்டனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட இயக்கமும் ஜெயலலிதா அம்மா வளர்த்த இயக்கமும் மீண்டும் வலுப்பெற வேண்டுமென்றால் தலைமை மாற்றம் ஒன்றே தீர்வு. அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க தவறினால் தொடர்ச்சியான வெளியேற்றங்களை தவிர்க்க முடியாது என தெரிவித்துள்ளார்.